புனித ஜான் போஸ்கோ நிறைவாக ஆண்டவரிடமிருந்து பரிந்து பேசி பெற்றுத்தர வேண்டும் என்று இந்நாளில் நாமும் இறைவனை பக்தியுடன் மன்றாடி இப்பலியில் இணைவோம். அனைவரும் எழுந்திருப்போம். அன்புமிக்கவர்களை தூயமறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் ஒவ்வொருவரின் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதுள்ளோர்க்கு அமைதியும் வாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாய் ஜெனித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராய் இறைவனே, இறைவனின் செம்மொழி. தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எம்மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர்.
நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஜான் போஸ்கோவை விண்ணக படைப்பினையால் நிரப்ப திருவிழம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதிக படைப்பினையை நாங்கள் அன்பும் வாய்மையும் குன்றாமல் வாழவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒளி ஏற்றுதல். வறுமை நீங்கி செல்வம் தழைக்க, வறட்சி நீங்கி வளம் செழிக்க, அறியாமை அகன்று அறிவு பெருக, இருள் நீங்கி வாழ்வில் ஒளி வீச ஒளி ஏற்றி மகிழ்வோம். பாச உணர்வுகள் மேலோங்கிட, பந்தங்கள் ஒன்றாகிட, வானவில்லாய் வேற்றுமை கடந்திட, ஒற்றுமையின் சுடரேற்ற இவ்விழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருட்பணி கலிஸ்டஸ் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாவிரே பாரா. கவலைகள் காய, உணர்வலைகள் களைந்து நட்புணர்வில் ஒன்றாகிட, நட்பின் ஒளியேற்ற இவ்விழா திருப்பலியில் மறைவுரையாற்ற வந்திருக்கும் அருட்பணி சுஜன் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். இனிப்பூட்டும் இனிய நாளாய் இச்சமுதாயம் இன்பங்களால் ஒன்றாகிட, மகிழ்ச்சியின் ஒளியேற்ற நம் பாசமிகு அருட்தந்தை ஷைன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தீயினர் சுடர்பெறும் பொன்னகை, செதுக்கிட உருப்பெறும் கற்சிலை, மலர்களால் திருப்பீடம் மனம் வீசும். அன்பின் ஒளியேற்ற அருட் சகோதரிகளை அன்புடன் அழைக்கிறோம். உலகினில் வாழும் உயிரினம் உன்னத அன்பில் ஓங்கிட, வீடுகள் எங்கும் நிம்மதி. அமைதியின் ஒளியேற்ற திருத்தூதர் ஒருங்கிணைய நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கிறோம்.
முதல் வாசக முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இந்நன்னாளின் முதல் வாசகமானது நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 3, 1 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகள். அநீதிகளும் சுயநலமும் நிறைந்த உலகத்தினை எதிர்த்து போராடுகிற போது பல துன்பங்களும் அவமானங்களும் ஏற்படும். ஆனால் தாழ்ச்சியோடும் துணிவோடும் அவைகளை எதிர்த்து போராட ஆண்டவரின் அறிவுரையை மறவாமல் முழு மனதோடு அவரை நம்பி எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பையும் வாய்மையையும் வாழ்வின் அணிகலன்களாக பூண்டு வாழ வரம் வேண்டி முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து இவ்வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள். பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களை அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் உண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கு மனிதருக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழி நடப்பே நீ காட்டும் பாதையிலே. தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. உன் கரம் பற்றி வழி நடப்பே நீ காட்டும் பாதையிலே. தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. உன் கரம் பற்றி வழி நடப்பே நீ காட்டும் பாதையிலே. நீ காட்டும் பாதையிலே. நிலையான வாழ்வு நிறைவான மகிழ்வு தொலைதூர வழி தாண்டியே. பலகாலமாகும் தலைவாவும் பாதம் மகிழ்வோடு சரணாகவே. தொலைதூர கனவில் மனம் தேற்றும் நிறைவு ஒருபோதும் நான் வேண்டிலே. அடியடியாய் படிப்படியாய் தொடர்ந்தாலே பேரின்பமே. தொடர்ந்தாலே பேரின்பமே. உன் கரம் பற்றி வழி நடப்பே நீ காட்டும்
பாதையிலே நீ காட்டும் பாதையிலே இருள் சூழ்ந்த போதும் இடர் வந்த போதும் சிறிதேனும் பயமில்லை. தடுமாறினாலும் பலவீனம் எனக்கில்லை. இருள் சூழ்ந்த போதும் இட வந்த போதும் சிறிதேனும் பயமில்லை. தடுமாறினாலும் பலவீனம் எனக்கில்லை. என் காதில் கேட்கும் உன் பாத ஓசை என்னோடு நடமாடுமே. களைப்பினிலும் சலிப்பினிலும் கலங்காது முன்னேறுவே உன் கரம் பற்றி வழி நடப்பீர் நீ காட்டும் பாதையிலே தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணை. உன் கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே. தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. உன் கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே நீ காட்டும் பாதையிலே. இறையேசுவில் அன்பானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 12 9 முதல் 21 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். நாம் வறுமையிலும் பட்டினியிலும் துன்பப்பட்டு தவிக்க வேண்டும் என இறைவன் விரும்பவில்லை. இறைவன் எப்பொழுதும் ஏழைகள் பக்கம் இருந்தாலும் ஏழைகள் வாழ்வு பெற வேண்டும், செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என விரும்புகிறார். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் என்றும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒழுங்குகள் பற்றி எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்தை நமதாக்குவோம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 9 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 9 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்பானவர்களே, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள்.
துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவரோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுவை பற்றியே எண்ணுங்கள். ஏழுமானால் உங்களால் முடிந்தவரே எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள். அதை கடவுளின் சின்னத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன என்கிறார் ஆண்டவர். நீயோ உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு. அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உனக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மிகு சிறியோராகிய ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உம தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகி என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே,
என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகி இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் இதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே அன்பும் வாய்மையும் குன்றாத யூபிலி என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிறதுல யாராவது இதுவரை நான் பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இதுவரைனா பொய்யே சொன்னதில்லை, எப்பொழுதும் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நாம் பொய் பேசுகிறோம். ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக பொய் பேசுபவர்கள் உண்டு. அதே வேளையில் கெட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே பொய் பேசுகிறவர்களும் உண்டு. நன்மைத்தனங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக சிறிய பொய்யை கூறுபவர்களை ஒருவேளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்கே கெட்டவைகள் தான் நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு துன்பங்கள் தான் வர வேண்டும் என்கிற எண்ணங்களிலே பொய்கள் கூறுவதை கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசுக்கென்று ஒரு லோகோ உண்டு இல்லையா? எம்பளம், லட்சணை தெரியுமா? தமிழக அரசுக்கென்று அந்த லோகோல மேல தமிழக அரசு என்று எழுதியிருக்கும். அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருப்பாங்க? வாய்மையே வெல்லும். அப்படிதான் தமிழக அரசினுடைய லட்சணையில அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வாய்மையே வெல்லும். எனவே ஒருவரை பொய் கூறி ஏமாற்றக்கூடாது. மானுட வாழ்வில் இன்றைய காலச்சூழலை நாம் பார்க்கிற பொழுது எப்படியாவது நாம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், சொத்து ஈட்ட வேண்டும், நகைகளை வாங்கி நாம் குவிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களிலே எப்படியாவது யாரை ஏமாற்றியாவது எந்த பொய்யை சொன்னாவது நாம் இந்த பொருட்களை எல்லாம் ஈட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டு. எனவே இன்றைய காலகட்டத்தில் நான் பார்க்கிற பொழுது நிறைய ஏமாற்றுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. சுமார் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக காலையிலே 6 மணிக்கு அதிகாலையில் என்னுடைய மேடையினுடைய கதவு தட்டப்பட்டது. அந்த வேளையில் அதிகமாக நான் இருந்த பங்குல அதிகாலையில் யாரும் வரமாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் திருப்பலியும் மாலையில் தான் நடைபெறும். எனவே அதிகாலையில் யார் கதவை தட்டுவது என்று எண்ணியவாறு கதவை திறந்த பொழுது ஒருவர் நின்று கொண்டிருந்தார், பங்கு உறுப்பினர். அவரை அமர வைத்து பேசுகிற பொழுது மிகவும் பதட்டமாக இருந்தார். உங்ககிட்ட ஒரு 2 வாரங்கள் முன்பாகவே நான் வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் எப்படி வருவது, இதை எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை என்று சொன்னார். இல்லை பரவாயில்ல சொல்லுங்க, நான் சொல்லக்கூடிய காரியம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். எனவேதான் நான் மிகவும் அதிகாலையிலே உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்கிற ஒரு செய்தி அது இருந்தது. ஆங்கிலத்தில் இருந்தது. 9, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளிடம் காண்பித்தேன்.
அதிலே ஒரு அருட் சகோதரியினுடைய புகைப்படம் இருந்தது. அதுவும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அருட் சகோதரி. எனவே அது உண்மையாக இருக்குமோ என்கிற எண்ணத்திலே என்னுடைய பிள்ளைகளை வைத்து அவர்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்திலே எங்களுடைய குடும்ப சூழலை நாங்கள் சொன்னோம். ஏன்னா அந்த குடும்பம் ரொம்ப கடன் பெற்றிருந்தது, நிறைய கடன், ஏழை குடும்பம். எனவே யாராவது ஒருவர் உதவி செய்ய போகிறார் என்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்தது. அதுவும் அந்த வாட்ஸ்அப்பினுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல ஒரு அருட் சகோதரனுடைய புகைப்படம் இடப்பட்டிருந்தது. எனவே நம்பினார்கள், முழுமையாக நம்பினார்கள். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல 30,000 ரூபாய் கேட்டாங்க, அனுப்பி கொடுத்தாங்க. இதோ உங்களுக்கென்று ஒரு பார்சல் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை பெறுவதற்காக நீங்கள் 80,000 கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 2 லட்சம் கட்டிய பிறகுதான் திரும்பவும் கட்ட வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய மனம் இழந்த பணத்தையாவது எப்படியாவது மீட்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஏறக்குறைய கடன் வாங்கி வட்டிக்கு எடுத்து ஏறக்குறைய 6.5 லட்சம் ரூபாய் கட்டிய பிறகுதான் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். அன்பார்ந்தோர்களே, அவங்க சொன்னாங்க, அழகா பேசினாங்க, எங்களிடம் அழகாக பேசினார்கள், பொய் பேசினார்கள், பொய் பேசி இருக்கிறார்கள், நாங்கள் ஏமாந்து விட்டோம். இன்னைக்கு அந்த குடும்பம் என்ன நிலைமை, ரொம்ப மோசமான நிலைமையிலே இருக்கிறார்கள். ஒருவரை ஏமாற்றுவது என்பது மிக எளிதாக இருக்கிறது. பொய்யை சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி, வாக்குறுதிகளை கொடுத்து நான் கண்டிப்பாக இதை செய்வேன் என்று சொல்லி பல்வேறு நபர்களை, சக மனிதர்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் கண்டிப்பாக இன்றைய மானுட சமூகத்திலே ஆங்காங்கே இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். உழைக்காமல் உண்ண வேண்டும் என்கிற ஒரு கூட்டமும் ஆங்காங்கே இருந்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. எந்த பொய்யை சொல்லியாவது எப்படியாவது அந்த காரியத்தை நடத்த வேண்டும், அதிலிருந்து எனக்கு லாபம் வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனித மனதிலே அதிகமாக வேரூன்றி இருக்கிறது. பொய் சொன்னாலும் பரவாயில்லை, ஆனாலும் அந்த குறிப்பிட்ட காரியம் நடக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், பிறரை ஏமாற்றுகிற ஒரு எண்ணங்கள் மனித மூளையிலே அல்லது மனித மனதிலே அதிகமாக பதிந்து கிடக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எனவே இன்றைய காலச்சூழலை பார்க்கிற பொழுது யாரும் யாரையும் நம்புவதில்லை, யாரும் யாருடைய பேச்சையும் நம்புவதில்லை. ஏனென்றால் கண்டிப்பாக அவர்கள் பொய் சொல்வார்கள் அல்லது கண்டிப்பாக நம்மை ஏமாற்றி விடுவார்களோ என்கிற எண்ணங்கள் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் கண்டிப்பாக யாரும் யாரையும் நம்புவதில்லை. உடன் பிறந்த சகோதரனை நம்புவதில்லை, உடன் பிறந்த சகோதரியை நம்புவதில்லை, அல்லது தன்னுடைய சொந்த பிள்ளைகளை நம்புவதில்லை, மனைவியை நம்புவதில்லை, கணவரை நம்புவதில்லை. ஏனென்றால் யாரும் இப்பொழுது ஒருவர் மற்றவருக்கு உண்மையாக இருப்பதில்லை என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் வாய்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான், பொய் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். யதார்த்த சூழலை யதார்த்தமாக கையாண்டு நம் இயல்பாக இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் நம்மை விரும்புகிறார் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இன்றைய கால சூழலை நான் பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க ஒரு பொய்மையால், மாய உலகினால் இருக்கக்கூடிய ஒரு உலகம். எல்லாம் மாயை அல்லது மாய கவர்ச்சிகளை கொண்டு நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்கள், அது நுகர்வு பொருட்களாக இருக்கலாம் அல்லது நான் பேசக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காரியங்களை, மாய காரியங்களை கொண்டுள்ளதாகவே நான் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே. எனவே எவையெல்லாம் மாய ஜாலங்களாக இருக்கிறதோ, எவையெல்லாம் அழகாக தென்படுகிறதோ, எவையெல்லாம் பகட்டாக தென்படுகிறதோ, எவையெல்லாம் கண்களுக்கு குளிர்ச்சியாக தென்படுகிறதோ அவற்றை தேடி ஓடி செல்கிறவனாக மனிதன் இன்றைய நாளில் இருக்கிறான். அது உண்மையா பொய்யா என்று பார்ப்பதில்லை, அது கவர்ச்சியாக இருக்கிறது, அது பகட்டாக இருக்கிறது, அது நம்மை அழைப்பது போன்று இருக்கிறது என்கிற எண்ணங்களிலே இன்றைய மனிதன் அந்த பொய்மையிலே வீழ்ந்து கிடக்கிறான் என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆனால் வாய்மையும் அன்பும் நிறைந்த ஒரு சமூகத்தை தான் யூபிலி ஆண்டிலே கொண்டாட இறைவன் அழைக்கிறார். எனவே அன்பும் வாய்மையும் குன்றாத ஒரு யூபிலி. எனவே நம்முடைய இந்த சமூகமும் அன்பும் வாய்மையும் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அன்பை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் இன்றைய மானுட சமூகத்திலே அன்புதான் மையமாக இருக்க வேண்டும், அன்புதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே.
ஆனால் இன்றைய காலகட்டத்திலே மனிதர்களை பார்க்கிற பொழுது முகமூடிகளை அணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே அன்போடு தான் பழகுகிறார்களா அல்லது பொய்மையால் நிறைந்திருக்கிறார்களா என்று அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே யார் உண்மையிலே அன்பு செய்கிறார்கள், அவர்களுடைய அன்பு வரையறைக்கு உட்பட்ட அன்பா அல்லது வரையறை இல்லாத ஒரு அன்பாக இருக்கிறதா என்று அறியாமல் இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னந்தனி தீவுகளாக காட்சி தருகிறார்கள். இயந்திரங்களை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள், அலைபேசிகளை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சக மனிதன் மீது நம்பிக்கை இல்லை, அதாவது சக மனிதன் மீது அன்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். உடன் பிறந்த சகோதரன் மீது அன்பில்லை, உடன் பிறந்த சகோதரி மீது அன்பில்லை, தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் மீதும் அன்பில்லாத ஒரு சமூகம் இன்றைய சமூகமாக இருந்து கொண்டிருப்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அன்பார்ந்தவர்களே. சமீபத்திலே ஒரு ஆராய்ச்சியிலே சொன்னார்கள், ஜப்பான் நாட்டிலே ஒருவர் மற்றவரிடம் பேசுவது என்பது மிக மிக குறைந்து விட்டது. ஒருவர் மற்றவரிடம் சகஜமாக உரையாடுவது மிகவும் குறைந்து போய்விட்டது. யாரும் யாரிடம் இப்பொழுது உரையாடுவதில்லை, யாரும் யாரிடம் இப்பொழுது பேசுவதில்லை. ஒரே வீட்டில் தான் அவர்கள் வசிக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே குழந்தைகளும் அதிகமாக இருப்பதில்லை. எனவே கணவன் மனைவி அல்லது இணைந்து வாழுகிறார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரோடு உரையாடுவதில்லை, பேசுவதில்லை, இயந்திரங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்தியாவிலே மிக சீக்கிரத்திலே வர இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்தியாவில் வெகு சீக்கிரத்திலே வர இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆய்வு முடிவு அவ்வாறு வெளிப்படுகிறது. ஒருவேளை நம் ஒவ்வொருடைய இல்லங்களையும் சற்று நீங்கள் எடுத்து பாருங்கள். நம் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கண்டிப்பாக 4-5 அலைபேசிகள் இருக்கும். 4-5 அலைபேசிகளும் கண்டிப்பாக அது அந்த 5 நபர்களும் அவர்களுக்கு தங்களுக்கு பிடித்தமான இணையதளங்களிலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ இருந்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு நேரம்தான் நம்மிடையே பேசுகிறோம்? சாதாரணமாக நம்மிடையே நாம் பேசுகிறோமா? நம்ம 5 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறோம். 5 பேரும் ஒருவர் மற்றவரிடம் எவ்வளவு நேரம் உரையாடுகிறோம்? காலையில் எவ்வளவு நேரம் உரையாடுறோம்? சாயங்காலம் இரவு நேரங்களிலே அல்லது உணவருந்துகிற நேரங்களிலே அல்லது ஜெபிக்கிற நேரங்களிலே அல்லது தூங்க செல்கிற நேரங்களிலே நாம் எவ்வளவு நேரம் நாம் உரையாடுகிறோம்? அல்லது விடுமுறை நாட்களாக இருக்கலாம். விடுமுறை நாட்களிலே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து நாம் எந்த அளவிற்கு நம்முடைய உரையாடல் அமைந்திருக்கிறது என்று நாமே யோசித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆய்வினுடைய முடிவு சரிதான் போல தோன்றுகிறது. ஏனென்றால் நம்முடைய உரையாடல் குறைந்து விட்டது. உரையாடல் குறைய குறைய இயந்திரங்களோடு நாம் அதிகமாக பேச பேச கண்டிப்பாக ஒரு அன்பு சூழல் என்பது மங்கி போய் கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எனவே யாரை அன்பு செய்வது? அதிக நேரம் நான் செலவு செய்கிற என்னுடைய அலைபேசியை அன்பு செய்வதா? விடுதலை ஒரு வாரத்துல எவ்வளவு நேரம் என்னுடைய சக மனிதரிடம் நான் உரையாடுகிறேன், எவ்வளவு நேரம் என்னுடைய அலைபேசியிலே நான் இருக்கிறேன் என்று பார்க்கிற பொழுது அதிகமாக இருக்கக்கூடியது அலைபேசி தான். எனவே நான் அலைபேசியை நான் அன்பு செய்கிறேனா அல்லது என்னுடைய சக மனிதனை அன்பு செய்கிறேனா அல்லது என்னுடைய மனைவியை அன்பு செய்கிறேனா, கணவரை அன்பு செய்கிறேனா, பிள்ளைகளை அன்பு செய்கிறேனா அல்லது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இயந்திரங்களை நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே அடிப்படையில் இன்று அன்பு என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கிறது. எல்லோரும் நாம் பேசுகிறோம், அன்பாக இருங்கள் என்று பேசுகிறோம். நமக்குள்ளே சாதாரண உரையாடலே இல்லையே. சாதாரணமாக இருக்கக்கூடிய சாதாரண எளிய உரையாடல் கூட கணவன் மனைவிக்குள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்குள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. பிள்ளைகள் முதியோருக்கு இல்லவே இல்லை. முதியவருடனும் தங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த உரையாடல் என்பது, வீட்டில் இருப்பவருடைய உரையாடல் என்பது மிக மிக குறைந்து போய்விட்டது. உணவு கொடுக்கிறார்கள், அத்தோடு முடிந்து போய்விட்டது. ஒரு சில இடங்களிலே முதியவர்களுக்கு உணவும் கிடைக்கவில்லை. அவர்களும் அன்பு பாராட்டப்படவில்லை, அவர்களும் கவனிக்கப்படவில்லை, அவர்களும் பராமரிக்கப்படவில்லை என்று நான் பார்க்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அன்பு செய்யப்படவில்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அன்பார்ந்தவர்களே, தசன் மான்ஜி என்பவர் பீகாரை சார்ந்தவர். ஒரு எளிய மனிதர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர். அவருடைய மனைவிக்கு நோய் வருகிறது, விழுந்து விடுகிறார். அந்த நோய் மூலமாக அந்த மலைப்பாங்கான இடத்திலே வசிக்கிறார்கள். விழுந்து விட்டதிலே நன்றாக அடிபடுகிறது. அவர்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 80 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கிடையே ஒரு மலை இருக்கிறது, ஒரு குன்று இருக்கிறது. எனவே குன்றை கடக்க வேண்டும் என்றால்
ஒரு 13 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் பாதை இல்லை. ஆனால் பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் 80 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். மனைவி இறந்து விடுகிறாள். உடனடியாக அந்த மாஞ்சி ஒன்றை முடிவு செய்கிறார். இந்த இடத்திலே, இந்த குன்றிலிருந்து நான் பாதையை உருவாக்குவேன் என்று முடிவு செய்து கொள்கிறார். ஊர் மக்கள் எல்லாரும் சிரிக்கிறார்கள். ஒரு உளியையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 22 ஆண்டுகள், 22 ஆண்டுகள் அந்த பாதையை உருவாக்குகிறார். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய மனைவி மீது கொண்டிருந்த அன்பால், இந்த சமூகத்தின் மீது கொண்டிருந்த பற்றால், அக்கறையால் அந்த பாதையை அவர் உருவாக்குகிறார். ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, அந்த மனிதர் 22 ஆண்டுகள் அந்த ஊருக்காக கஷ்டப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, அவரை சரியாக அடையாளம் காணவில்லை. ஆனால் இறுதியிலே அவருடைய இறப்பு அரசினுடைய செலவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. எனவே ஒருவர் இந்த சமூகத்தை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால், குடும்பத்தை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால், சக மனிதனை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால், மனைவியை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால், கணவரை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால், அது செயல்பாட்டிலே வரக்கூடியதாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே யூபிலி ஆண்டு என்பது செயல்பாட்டினுடைய ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டிலே நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்பது, நாம் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அது செயல்பாட்டிலே வரக்கூடியதாக இருக்க வேண்டும். வெறும் வார்த்தை அல்ல, வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல அன்பார்ந்தவர்களே. நான் வாய்மொழியோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அது செயல்பாட்டிலே இருப்பதாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. யோபு நூல் அழகாக சொல்லுகிறது, சாகும் வரையில் நான் என்னுடைய வாய்மையை கைவிட மாட்டேன். யோபு அழகா சொல்றாரு, சாகும் வரையில் நான் என் வாய்மையை கைவிட மாட்டேன். யோபு பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் எந்த சூழல் இதை சொல்லுகிறார்? நண்பர்கள் வருகிறார்கள், மனைவி வருகிறார், பிள்ளைகள் வருகிறார்கள். நீ உதறி தள்ளிவிடு, இறைவனை உதறி தள்ளிவிடு, இறைவனை இகழ்ச்சிக்குள்ளாக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லை, இதுவரை என்னை படைத்து, என்னை காத்து, என்னை வழிநடத்தி எல்லா விதமான செல்வங்களையும் எனக்கு கொடுத்த நான் இறைவனை உதறி தள்ள மாட்டேன். எனவே என்னுடைய வாய்மையை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே அந்த யோபு எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார் என்று தெரியும் அன்பார்ந்தவர்களே, எந்த அளவிற்கு யோபு கஷ்டப்பட்டார் என்று தெரியும். ஆனாலும் ஒருபோதும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து தவறியதில்லை. இறைவனை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார். திருப்பாடல் 7:18 சொல்லுகிறது, ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப தீர்ப்பளியும். ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப தீர்ப்பளியும். எனவே இறைவன் தீர்ப்படுகிற நாள் என்கிற ஒன்று உண்டு. இந்த நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை வெள்ளாட்டு கிடாய்களை வலப்புறத்திலும் செம்மறியாடுகளை இடப்புறத்திலும் பிரித்து நிறுத்துவது போல நம்மையும் நம்முடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே பிரித்து நிறுத்தி அவர் தீர்ப்பு சொல்லுவார். எனவே இன்றைய திருப்பாடல் கூறுவது போல, ஆண்டவரே என்னுடைய நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். ஒருவேளை நாமெல்லாம் கடவுள் முன்னிலையிலே தீர்ப்பு நிலையில் நாம் இருக்கிற பொழுது நாம் வலது பக்கம் இருப்போமா அல்லது இடது பக்கம் இருப்போமா? இறைவன் நம்மை எங்கு அனுப்ப இருக்கிறார்? நம்முடைய வாய்மையின் பொருட்டு, நம்முடைய அன்பு செயல்பாடுகளின் பொருட்டு நம் வலப்பக்கம் அனுப்ப இருக்கிறாரா அல்லது இடதுபுறம் அனுப்ப இருக்கிறாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. திருப்பாடல் 25-21 சொல்லுகிறது, வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாக இருக்கட்டும், வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாக இருக்கட்டும். அப்படி என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, நாம் வாய்மையோடு இருக்கிற பொழுது, நேர்மையோடு இருக்கிற பொழுது, அந்த வாய்மையும் நேர்மையும் கண்டிப்பாக எனக்கு அரணாக பாதுகாவலாக இருக்கும். எனவே வாய்மையோடு இருக்கிற பொழுது கண்டிப்பாக அந்த பாதுகாவல் நமக்கு நிச்சயம், இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் அன்பார்ந்தவர்களே. நீதிமொழிகளுடைய முதல் வாசகம் 3:3 சொல்லுகிறது, அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலனாய் அணிந்து கொள். எனவே அன்பும் வாய்மையும் உன்னிடத்தில் குன்றாதிருப்பதாக, அன்பும் வாய்மையும் உன்னிடத்தில் குறைபடாமல் இருப்பதாக, அவற்றை உன்னுடைய கழுத்திலே அணிகலனாய் அணிந்து கொள். எனவே வேறு எங்கேயாவது இருந்தால் ஒருவேளை தவறிவிடும். ஆனால் அணிகலனாய் நாம் அணிந்திருக்கிற பொழுது அதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு சேர்ப்பதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. ஒரு சிலரை நாம் பார்க்கிற பொழுது தூரத்திலிருந்து பார்க்கும்போதே சொல்லி விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே, இதோ பொய் பேசுகிறவன் வருகிறான், அவன் வந்தாலே விதவிதமா பொய் பேசிக்கொண்டே இருப்பான், இல்லாததை இருப்பதை போல காட்டிக்கொள்வான்,
அல்லது யாராவது ஒருவர் பேசி முடித்துவிட்டு சென்ற பிறகு இவருக்குள்ளே பேசிக் கொள்வார்கள், அவர் சொன்னதெல்லாம் உண்மையாவா இருக்க போது கண்டிப்பாக பொய்யாகத்தான் இருக்கும் என்று. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆனால் உண்மை பேசுகிறவர்கள் அவற்றை கழுத்திலே அணிகலனாய் அணிகிற பொழுது அன்பார்ந்தவர்களே அதுதான் குன்றாமல் இருக்கும், அவர்களை ஒளிரச் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே எவர் ஒருவர் அன்பையும் வாய்மையும் தன்னகத்திலே கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒளிர்வார்கள். அவர்கள் அந்த அன்பையும் வாய்மையும் அணிகலனாய் தன்னுடைய கழுத்திலே தன்னுடைய உள்ளத்திலே அணிந்திருக்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே அவர்கள் ஒளிரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நான் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, வில்லியத்திலே நான் பார்க்கிற பொழுது ஆதாம் ஏவாளுடைய அந்த நிகழ்விலே நான் பார்க்க முடியும். ஆதாம் ஏவாள் வாய்மையிலிருந்து தவறுகிறார்கள், நேர்மையிலிருந்து தவறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே. எனவேதான் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அடித்து துரத்தப்படுகிறார்கள். தங்களுடைய நேர்மை தன்மையிலிருந்து தவறுகிறார்கள், இறைவனுடைய அன்பிலிருந்து தவறுகிறார்கள், இறைவனுடைய நெருக்கத்திலிருந்து அவர்கள் விலகி செல்கிறார்கள். எனவே அந்த தோட்டத்திலிருந்து அடித்து விரட்டப்படுவதை நான் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே. ஆபிரகாம் ஈசாக்கினுடைய வாழ்விலே நான் பார்க்கலாம், வார்த்தை தவறாதவராக ஆபிரகாம் இருக்கிறார். ஆண்டவர் பலி கேட்கிறார், தன்னுடைய ஒரே மகனை பலி கேட்கிறார், துணிகிறார், அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறார், அந்த வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே வைக்கிறார். அவர் கத்தியை ஓங்குவதை நாம் அறிவோம் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் அவருக்கு ஆசீராக கொடுக்கிறார். எனவே நாம் எப்பொழுது வாய்மையோடு இருக்கிறோமோ, எப்பொழுது அன்போடு இருக்கிறோமோ அன்பார்ந்தவர்களே, கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர் முழுதுமாக தங்கும் அன்பார்ந்தவர்களே. நாம் வாய்மையோடு இருக்கிற பொழுது, நாம் எதை சொல்கிறோமோ அதை செயல்படுகிற பொழுது, எதை பேசுகிறோமோ அதை நிறைவேற்றுகிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஒரு கூட்டம் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டேதான் இருக்கும். எவ்வாறு ஒரு துளி தேனை சுற்றி கண்டிப்பாக தேனீக்கள் சுற்றி மொய்ப்பதை போல நம் நேர்மையாளர்களாக இருக்கிற பொழுது, உண்மைவாதிகளாக இருக்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மக்கள் கூட்டம் அல்லது நல்லதை தேடுகிறவர்கள் அல்லது நன்மையை நினைக்கிறவர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் இறைவனுடைய ஆசீரும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கூட்டமும் மக்களும் நல்லவர்களும் நம்மை சுற்றிலுமே இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியாக நம் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. எதை சொன்னாரோ அதை செய்தார். அதிகமாக அவர் பேசவில்லை, சரியானதையே போதித்தார். ஆம் என்றால் ஆம் என்று சொன்னார், இல்லை என்றால் இல்லை என்று சொன்னார். யாரை கண்டும் அச்சப்படவில்லை, தலைமைச் சங்கத்தாரை பார்த்து அச்சப்படவில்லை, பரிசேயர்களை பார்த்து அச்சப்படவில்லை, சதுசேயர்களை பார்த்து அச்சப்படவில்லை, யாரை பார்த்தும் அச்சப்படவில்லை. எது உண்மையோ அதை உண்மை என்று சொன்னார், எது பொய்யோ அது பொய் என்று சொன்னார், எது இல்லையோ அது இல்லை என்று சொன்னார். எதை செய்தாரோ எதை சொன்னாரோ அதை செய்து காட்டினார். நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. எனவே இன்றைய நாளிலே அன்பும் வாய்மை குன்றாத யூபிலி என்கிற தலைப்பிலே நாம் சிந்து கொண்டிருக்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் வாய்மையை பேணக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஒரு சில வேளைகளிலே நாம் வாய்மையோடு இருக்கிற பொழுது இதோ ஹரிச்சந்திரன் வருகிறான் என்றெல்லாம் ஒருவேளை நம்மை பற்றி நக்கலாக சொல்லக்கூடும் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இறைவன் முன்னிலையில் நாம் வாய்மையோடு இருக்கிற பொழுது, அன்போடு இருக்கிற பொழுது இறைவன் நம் சார்பாக இருக்கிறார், இறைவன் நம்மோடு இருக்கிறார். எந்த துன்பம் வந்தாலும் நாம் உண்மையாக இருக்கிற பொழுது துன்பம் வரும், துயரம் வரும், ஆனாலும் இறைவன் என்னுடன் இருக்கிறார், இறைவன் என் மத்தியிலே செயல்படுகிறார் என்கிற உணர்வு மிக்கவர்களாக தொடர்கின்ற இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, திருத்தந்தை அவர்கள் இந்த யூபிலி ஆண்டிலே நம் அனைவரையும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று அழைக்கின்றார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம் அனைவரும் அன்பிலும் வாய்மையிலும் நாம் குன்றாமல் பயணிக்க வேண்டும். அதற்கு தேவையான ஆண்டவருடைய அருளையும் ஆசிரும் கேட்டு நமது விண்ணப்பங்கள் ஜெபங்களை எல்லாம் வல்ல தந்தையை நோக்கி நாம் எழுப்புவோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
அருட்கொடைகளின் ஊற்றான அன்பு இறைவா, உமது அழைப்பின் தூண்டுதலுக்கு தங்களை அர்ப்பணித்து திருச்சபையின் திருப்பணிகளை ஆற்றி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் துறவியர் அனைவரும் ஆற்றி வரும் திருப்பணிகளை ஆசிர்வதித்து யூபிலி ஆண்டின் 2025 அன்பும் வாய்மையும் குன்றாத யூபிலி ஆண்டாக வாழ்வில் பிரகாசிக்க அருள்வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு செய்து அரவணைக்கும் இறைவா, வாழ்விற்கு ஊற்றாக இருப்பது அன்பும் வாய்மையும் மட்டுமே என்பதை உணர்ந்து மக்களாய் திகழ்ந்து நாங்கள் அடுத்திருப்பவர்களை அன்பு செய்து இறையன்பை நிறைவாய் பெற்று வாழ வரம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் அன்பு இறைவா, என் பங்கு மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிற அன்பிலும் வளரவும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் அன்புடனும் வாய்மையுடனும் பழகவும் தேவையான அருளாற்றலை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே அன்பிறைவா, எங்கள் பங்கில் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுப்பட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு ஏற்ப மக்கள் சபை ஒருங்கிணையம் கிறிஸ்துவின் செயல்பட்டு இச்சமுதயத்தில் சான்று பகர வேண்டிய அருள் ஆற்றலை தந்துள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒற்றுமையின் வேந்தனே எம் அன்பு இறைவா, இந்த அரசியல் தலைவர்கள், பொதுவாழ்வு பணியாளர்கள் அனைவரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அன்போடும் வாய்மையோடும் செயலாற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பல்வேறுபட்ட நமது தீமைகளை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம், ஜெபித்திருக்கின்றோம். நாம் ஒருவரின் தனிப்பட்ட தீமைகளுக்காக வேண்டி சிறிது நேரம் அமைதியாக நாம் ஜெபிப்போம். என்றென்றும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தந்தை இறைவாம், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எடுத்துரைத்து வேண்டிக் கொண்டது வேண்டல்களை இன்னும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எடுத்து உரைத்து வேண்டிக் கொண்டது வேண்டல்களையும் கனிவோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வாழ்வின் பயணத்திலும் தேவையான நேரத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிந்து இறைப்பாதையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி. படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
இணைந்தே கனிவோடு கனியாய் நானும் கலந்தே. சனி சக மகமபா சாச பாப மகரிசா மலரோடு மலராக நானும் இணைந்தேன் கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையா நானும் தருகிறேன், உன்னையே என் வழியா நானும் பகிர்கிறேன். இன்று உனது பலியாய் மாற்றும் இந்த நேசுவே இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். ஏழை பெண்ணின் காணிக்கையா என்னை தருகிறேன் வெல்கிசனை காணிக்கையா என்னை மாற்றுமே. சனி சகா மகமபா சாச பாப மகரிசா. ஏழை பெண்ணின் காணிக்கையா என்னை தருகிறேன், மெல்கிசேதேக் காணிக்கையா என்னை மாற்றுமே. குருதி சிந்தி கல்வாரி பலியாய் அர்ச்சித்தேன் குறைகள் நிறைந்த என் வாழ்வை நிறைவாக்கவே. குருதி சிந்தி கல்வாரி பலியாய் அர்ச்சித்தே, குறைகள் நிறைந்த என் வாழ்வை நிறைவாக்கவே. என்னை எழுந்து என்னை மாற்றும் இந்த நேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களோடதுமான மறைபொருள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணையின் வடிவே இறைவா, தூய முறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சி பரப்பிட புனித ஜான் போஸ்கோவை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாமியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுமெதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாமையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அன்புமிக்கவர்களையும் இந்த கல்வாரி பலியினுடைய மையப்பகுதியாகிய இந்த நற்கருணை வெளிப்பாட்டிலே நற்கருணை நாதர் நமது மத்தியிலே இறை பிரசன்னமாக வீற்றிருக்கின்றார். ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார், பேசல் அழைக்கின்றார், உதவி செய்வதற்காக அழைக்கின்றார். சுமை சுமந்து சொந்திருக்கக்கூடிய என்னுடைய மகனே மகளே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று அழைக்கின்றார். நாம் அவருடைய குரலுக்கு நாம் பதில் கொடுப்போம். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது, அவர் நம்மிலே செயல்படுகின்ற பொழுது நமது வாழ்விலே எல்லாம் நல்லபடியாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக அமையும். ஆகவே நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று பாடி ஒருவருக்காக வேண்டி நாம் ஜெபிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் ஜீவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க நானப்பா. நீ கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்களானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்களானப்பா. கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சோதனை நேரத்தில் நண்பனானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியம் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் வைத்தியம் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்களை படைத்து காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே, இந்நாள் வரை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவரை செய்து வருகின்ற மகத்தான காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் அத்தனைக்காக கோடானு கோடி நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இன்று இந்த இறை சமூகமாக கூடி வந்து தூய ஜான் போஸ்கோவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறை சமூகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த தருணத்திலே, இந்த சமூகத்துக்காக தேவர் காலகாலமாக செய்து வருகின்ற அனைத்து நல்ல காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் அனைத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்று நாங்கள் மீண்டும் ஜெபிக்கக்கூடிய இந்த தருணத்திலே இந்த இறை சமூகத்துக்காக, இந்த இறை சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்துகின்ற ஒரு மேலான ஒரு கருத்திற்காக நாங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு திரு அவையாக நாங்கள் மேலோக்கி பயணிக்க தேவையான அருளை ஆசிரி எங்களுக்கு தாரும். எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாமல், ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒரே சகோதர சகோதரிகள் என்ற ஒரு இறை உணர்வோடு தொடர்ந்து நாங்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு இறை சமூகமாக எங்களை ஒன்று சேர்த்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, வல்லமை மிக்கவரே, தாவீதின் மகனே, இந்த இறை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்ற தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை நன்கு அறியக்கூடியவர் தேவர் என்பதை அறிந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏறெடுத்து பாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கு வளங்களை கொடுத்தல், வழிகாட்டுதல்களை கொடுத்தல், வளர்ச்சிக்காக அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய வரங்களை நிறைவு செய்தலும். ஆண்டவரே, குடும்பங்களுக்கு அமைதியை கொடுத்தலும், சமாதானத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய
ஜெபங்கள் வேண்டல்களை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அருட்கொடைகளை நிறைவாக கொடுத்தள்ளும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை தலைமை ஏற்று திட்டமிட்டு ஆலோசனைகள் போட்டு முன்னேற்ற பாதைக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எம் பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். அன்று தோபித்து சாராளை போன்று தொலைநோக்கு பார்வையோடு ஆன்மீக பாதைகளை திட்டமிட்டு ஒவ்வொரு குடும்பத்தை தொலைநோக்கு பார்வையோடு வழிநடத்துவதற்கு தேவையான பலத்தை கொடுத்தல், உழைக்கக்கூடிய திறனை கொடுத்தல், நல்ல வளங்களை கொடுத்தல், அவர்கள் திட்டமிட்டு முன்னோக்கி எடுப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்தல். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் தேவையான வளங்களை வருமானங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்துவீராக. எம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, சிறுவர்களை சிறுவர்களை என்னிடம் வர விடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று மொழிந்தீரே. இந்த சிறுவர்களை இந்த வளரக்கூடிய இந்த பருவத்திலே நாங்கள் அவர்களை தட்டி கொடுக்க படிக்கக்கூடிய இந்த பருவத்திலே அவர்கள் கருத்தோன்றி கற்று வளர்ந்து நாளைய சமூக வாழ்விலே ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மாமனிதர்களாக வளர்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு கொடுத்தலும், அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளர்வதற்கு தேவையான முறையான வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு கொடுத்தலும். ஆண்டவரே, படித்து முடித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல கல்வியை கொடுத்த நீர், நல்ல வெற்றியை கொடுத்த நீர், அதற்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து வாழ்வதற்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு போதுமான முறையான நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரை, வெளிநாடுகள் வெளி ஊர்களிலே உழைப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய எம் பங்கு இறை சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரை, சென்றிருக்கக்கூடிய இடங்களிலே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தல்ல, உழைப்பிற்கு ஏற்ற நல்ல வருமானத்தை கொடுத்தல்ல, தங்கி இருக்கக்கூடிய இடங்களிலே போதுமான பாதுகாப்பை கொடுத்தல்ல. ஆண்டவரை, தடைகள் தடங்கல்கள் இல்லாமல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக அவர்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உழைக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்ற உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை கொடுத்தல்லும், தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். தொழில் செய்யக்கூடியவர்களை விசேஷமாக ஆசீர்வதித்து தொழிலுக்கு ஏற்ற நல்ல வருமானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளங்களை பெற்று மகிழ தேவரின் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இன்று நாங்கள் கூடி ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல காரியங்கள் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு குறித்த காலத்திலே நல்ல ஒரு வரம் அமைய வேண்டும் என்று சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தக்க காலத்திலே நல்ல ஒரு வரம் அமைவதற்கு தேவையான அருளை ஆசிரை பொழிவீராக. ஆண்டவரே, குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கருணையோடு ஏறெடுத்து பார். இந்த பிள்ளைகளுடைய வேண்டல்களை கேட்டு தக்க காலத்திலே குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. மனக்கவலையோடு வந்திருக்கக்கூடியவர், பல்வேறுபட்ட இழப்புகள், நஷ்டங்கள், கைவிடப்பட்ட சூழல்கள், ஆண்டவரை விரக்தியோடு வந்திருக்கக்கூடியவர், கவலை கண்ணீரோடு வந்திருக்கக்கூடியவர், இந்த விழா நாட்களிலாவது ஆண்டவர் என்னுடைய இந்த வேதனைகளை தீர்ப்பார் என்று இந்த விழா திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை அடையாளம் கண்டு அவர்களுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தலும். ஆண்டவரை, எல்லாவற்றிற்கும் மேலாக வயதாகி படுக்கைகளிலே இருக்கக்கூடிய வேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக வல்லமையால் நிரப்புவீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விழா நாட்களில் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் யூபிலி ஆண்டிலே யூபிலி ஆண்டு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற
இந்த மதிப்பீடுகளை நாங்களும் கற்று இந்த சமூகத்திற்கு நாங்கள் சான்றுகளாக பறைசாற்றுகின்ற மாபெரும் மாமனிதர்களாக எங்களை வழிநடத்துவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, உம்முடைய தெய்வீக ஒளியை, உம்முடைய தெய்வீக வல்லமை இங்கு சூழ்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மேலும் பொழிந்து இரக்கத்தோடு எங்களை வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் பலியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் முன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியாய் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியாயும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒரு
ஒருவர் ஒருவருடன் அமைதியின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர்கள் பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அழகான உறவே என் இயேசுவே, உனக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது. நீ இன்றி என் மனம் நிறைவினை அடையாது. உனையன்றி உறவென்று யாரும் கிடையாது. பிரியாத சொந்தம் நீதானே, அழியாத செல்வம் உன் அருள்தானே. அழகான உறவே என் இயேசுவே, உனக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது. நீ இன்றி என் மனம் நிறைவினை அடையாது. உனையன்றி உறவென்று யாரும் கிடையாது. பிரியாத சொந்தம் நீதானே, அழியாத செல்வம் உன் அருள்தானே. அழகான உறவே என் இயேசுவே. அன்பினும் சிறகினில் நீ மூடினார், அமைதியில் என் இதயம் துயில் கொள்ளுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, அன்பினும் சிறகினில் நீ மூடினார், அமைதியில் என் இதயம் துயில் கொள்ளுமே. ஆறுதலாய் ஒரு வார்த்தை நீ பேசினார், என் உயிர் பூவாய் பதம் வீழுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, கனிவானவா, இனிதானவா, கனிந்துருவும் தாயன்பி இனி வாழவா. கனிவானவா, இனிதானவா, கனிதுருகும் தாயன்பில் இனி வாழவா. அழகான உறவே என் இயேசுவே. விழிப்பார்வை
மூழ்கையில் மனவானம் பகலால் விடுகின்றதே. ஆண்டவனே ஆண்டவனே பரிவானவா வின் பரிசானவா பணிவாழ்வின் தலைவனா முன் செல்பவா. பரிவானவா வின் பரிசானவா பணிவாழ்வின் தலைவனாய் முன் செல்லவா. அழகான உறவே என் இயேசுவே, உனக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது. நீந்தி என் மனம் நிறைவினை அடையாது. உனையன்றி உறவென்று யாரும் கிடையாது. பிரியாத சொந்தம் நீதானே. அழியாத செல்வம் பொன்னருள்தானே. அழகான உறவே என் இயேசுவே. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் தெய்வத்துக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். விடுதலையின் நாயகனே அன்பு இறைவா, அன்பும் வாய்மையும் குன்றாத யூபிலி என்ற மைய சிந்தனையில் 6ஆம் நாள் திருப்பலியில் எமக்காக தலைமையேற்றும் மறையுரை ஆற்றவும் எங்களை தட்டி கொடுத்து அன்பாகவும் மாண்புடனும் வழிநடத்தும் ஆற்றலை கொடுத்து இந்நாள் வரை சுகத்துடனும் பலத்துடனும் தந்த எங்கள் பங்கு தந்தையே, அவர்களுக்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். அர்ப்பண வாழ்வு வாழ வைக்கும் அன்பு இறைவா, விழா நாட்களில் தன்னலம் கருதாமல் தங்கள் நேரங்களையும் உழைப்பையும் எங்களோடு ஆலய செயல்பாட்டில் ஈடுபடுத்தி இணைந்து உழைக்கும் அருட் சகோதரிகளுக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். இனியன நிகழ்த்தும் இணையற்ற இறைவா, துன்பங்களை கண்டு துவண்டு விழாமல் துணியுடன் இன்றைய விழா செயல்பாட்டிலும் உழைப்பாலும் நன்கொடைகள் கொடுத்தும் உதவி செய்த நல் உள்ளங்களுக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். அன்பான இறை சமூகமே, நம்முடைய பங்கின் குடும்ப விழாவின் 6ஆம் நாளாகிய இன்று அன்பும் வாய்மையும் குன்றாத யூபிலி என்ற மைய சிந்தனையிலே இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி நமக்காக சிறப்பான விதத்திலே ஜெபித்து இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நம்மோடு இணைந்து ஜெபித்து தலைமை தாங்கியவர்கள் அருள் தந்தை கலிஸ்டஸ் அவர்கள், நம்முடைய மேனாள் பங்கு தந்தை, தற்போது மாத்திர விளை பங்கில்
மக்களை எல்லாம் மிக அருமையாக ஒருங்கிணைத்து சிறப்பான அருள் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள் அவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற அரங்கேற்ற விழாவின் போது அந்த வர்ணனையாளர்கள் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வார்த்தைக்கு மிகவும் பொருத்தமானவர். அது என்ன வார்த்தை என்றால், அஞ்சா நெஞ்சன் என்று சொல்லலாம். அது உண்மையா பொய்யா? உண்மை. எல்லாருமே ஏற்றுக்கொள்வீர்கள். தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக நிற்கக்கூடிய அந்த மன துணிச்சல், நல்ல யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளை செயல்படுத்துவதில் அவர் காட்டுகின்ற முனைப்பு அனைத்தும் அவருடைய ஒரு ஆளுமையின் பங்காக இருக்கின்றது. மறைமாவட்ட நிகழ்வுகளிலே எங்கு சந்தித்தாலும் நல்ல முறையிலே நம்மை உற்சாகப்படுத்தி சிறப்பாக செய்ய நல்ல ஒரு தூண்டுதலையும் பாராட்டையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய தந்தை அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கினார்கள். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பரதநாட்டிய நடன மாணவிகளின் அரங்கேற்ற விழாவுக்கும் தலைமை தாங்கினார்கள். நாம் அழைக்கின்ற போது அன்போடு அவற்றை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த அழைப்பை ஏற்று வந்து நம்மளுடைய விழா மகிழ்வில் கலந்து கொள்கின்ற அவருடைய மேலான நட்புக்கும் பாசத்திற்கும் நம் அனைவர் சார்பாக, பங்கு பேரவை உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை கரவொலி மூலம் அளிக்கிறோம். அன்பும் வாய்மையும் குன்றாத ஜூபிலி என்ற மைய சிந்தனையில் இன்றைய மறையுரையை வழங்கியவர்கள் அருள் தந்தை சுஜன் அவர்கள், நமது அம்சி தாய் பங்கின் மண்ணின் மைந்தர், தற்போது காரங்காடு பங்கின் பங்கு தந்தையாக அருள் பணிகளை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் எங்களுடைய ஒரு வயது இளையவர், ஒரு பேட்சுக்கு ஜூனியர், சிறந்த ஒரு நண்பர், நல்ல நட்போடு அன்போடு பழகக்கூடிய தந்தை அவர்கள் இன்று இந்த மறையுரையை அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்து கொண்டார்கள். இந்த உலகில் எவ்வாறு இந்த வாய்மை, உண்மை, நேர்மை என்பது மலையேறி போய்விட்டது என்று சொல்கின்ற நிகழ்வை அருமையாக விளக்கினார்கள். அவர் சொன்னது போல என்னுடைய வாழ்விலும் ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, ஃபாதர், உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் ஆர்டினேஷன் டே, உங்களுக்கு எங்கள் பெற்றோர் ஒரு கிஃப்ட் தர விரும்புகிறார்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மெசேஜ் வந்தது. நானும் பார்த்தேன், ஃபாதர் என்று சொல்கிறார்கள், ஆர்டினேஷன் நாளெல்லாம் தெரிந்திருக்கின்றது, இதில் எங்கே ஏமாற்ற போகிறார்கள் என்று நம்பி மகிழ்ச்சியாக, சரி நீங்கள் எனக்கு கிஃப்ட் தரது ஏதாவது புத்தகங்கள் வாங்கி தாருங்கள் என்று சொன்னேன். அப்போ புத்தகங்கள் அல்ல, எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஏற்கனவே பரிசுகள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஐஃபோன், ஒரு ஆப்பிள் லேப்டாப், ஒரு தங்கச்சங்கிலி, ஒரு பைபிள், விலை உயர்ந்த பைபிள், ஒரு வாட்ச், ஒரு பெல்ட், ஏகப்பட்ட பொருட்கள். இதெல்லாம் நாங்கள் உங்களுக்காக வாங்கி இருக்கின்றோம். ஃபாதர் ப்ளீஸ் அக்செப்ட். இதெல்லாம் இங்கிலீஷில் தான். இப்போ நீங்கள் எந்த நாடு? நாங்கள் வந்து இங்கிலாண்டில் இருக்கிறோம், லண்டன். சரி, பிறகு என்னாச்சு என்றால், நான் வந்து உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நண்பர்கள் வருகிறாங்க. வீட்டிலே வந்து சொன்னேன், என்னுடைய தம்பி அந்த வாங்கி பார்த்தான், என்னெல்லாம் இருக்கிறது. அண்ணா, இது எல்லாமே கூகுளில் டவுன்லோடு பண்ண ஃபோட்டோ, இது ஒரிஜினல் அவங்க வாங்கி வைக்கல என்று சொன்னபோது தான் எனக்கு மூளைக்கு உரைத்தது. பிறகு விசாரித்த போது பல அருள் தந்தையர்களுக்கு இதே போல மெசேஜ் அந்த ஆளிடமிருந்து போயிருக்கிறது. அப்போ நான் திரும்ப பதிலுக்கு அந்த நேரம் நிறைய சேட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் அப்படி இப்படி எப்படி இப்படி எல்லாம் போதும் எல்லாம். அப்போ இதை கண்டுபிடித்தோன்னு நான் சொன்னேன், நான் இந்த ஃபோட்டோவைகளெல்லாம் என்னுடைய நண்பனுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கட்டுமா? நான் இந்திய சிறைப்பணியிலே குளித்துறை மறை மாவட்ட பொறுப்பாக இருக்கிறேன், எனக்கு ஒரு காவல்துறை நண்பர் உண்டு, அவருக்கு நான் இதை ஷேர் பண்ணட்டுமா? கேட்டது தான், அன்னைக்கு நம்பர் பிளாக் ஆனது. அதுக்கு பிறகு கான்டாக்டில் ஒன்றும் இல்லை. பெற்றோர்கள் ஆர்டினேஷன் டேலாம் மறந்துட்டு அவங்க எங்கேயும் ஓடிட்டாங்க.
பிறகுதான் அறிய வந்தது தந்தை சொன்ன அதே நிகழ்வு. அதை அனுப்பி வைப்பார்கள், அனுப்பி வைக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அனுப்பிட்டோம், நீங்கள் அதை வாங்க வேண்டும் என்றால் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டும், 25,000 ரூபா கொடுத்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பி தந்தால் நாங்கள் அதை அனுப்பி உங்களுக்கு தருவோம். அடுத்து சொல்லுவாங்க, இல்லை ஒரு 30,000 கூட அனுப்புனாதான் இதுவரை, இல்லைன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க என்று சொல்லி பல லட்சங்கள். தந்தை சொன்னது போல 6 லட்சத்தோடு நிற்காது, 10 லட்சம் 15 லட்சம் டிஎஸ்பிமாருடைய மனைவிகள் வரை ஏமாந்திருக்கிறார்கள். IAS பெற்றவர்களுடைய குடும்ப உறவினர்கள் ஏமாந்திருக்கிறார்கள். எனவே இந்த உலகம் இன்று இப்படிப்பட்ட பல ஏமாற்றுகிறது. ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சிம்பிளான ஒரே ஒரு விஷயம், ஒரு ஆளை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருடைய ஆசையை தூண்ட வேண்டும். நீங்க உங்க பணத்தை எங்கள்கிட்ட தாங்க, நாங்க 3 மாசத்துல டபுளா தருகிறோம். நீங்க இந்த விளம்பரத்தை பார்த்தா போது உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்க எங்கள்கிட்ட தந்தா நாங்க அதை இன்னும் 3 மடங்கா தருவோம். நம்ம ஆசைப்படுகிறோம், கடைசியில் ஏமாந்து போன அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். எனவே இத்தகைய உலக யதார்த்தத்தை எடுத்து சொல்லி எவ்வாறு இந்த நேர்மை வாய்மை இவையெல்லாம் விவிலியத்தில் சொல்லப்படுகிறது என்பதை நமக்கு சிந்திக்க வைத்தார்கள். மேலும் அன்பு எத்தகைய ஒரு அன்பாக இன்று இருக்க வேண்டும், இன்றைய காலகட்டத்தில் உள்ள சமுதாய சூழ்நிலைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி மிக அருமையாக நம்மை சிந்திக்க அழைத்தார்கள். எனவே தந்தை சுஜின் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று திருப்பலியை சிறப்பித்தவர்கள் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், வின்சென்ட் பவுல் சபை, கத்தோலிக்க சேவா சங்கம், மரியாயின் சேனை, கோல்பிங் இயக்கம், பாடகர் குழு, பீடப்பூக்கள், அடித்தள முயற்சி சங்கம், அனைத்து அமைப்புகளும் மிக சிறப்பாக பங்கு பெற்றார்கள். ஆண்களும் வெள்ளை நிற சட்டை சீருடை அணிந்து பங்கு பெற்றார்கள். அதில் மிக குறிப்பாக மரியாயின் சேனை மற்றும் கோல்பிங் குடும்பம் 2 குடும்பமும் தங்களுடைய சீரான உடை என்று சொல்லக்கூடிய சீருடையை அணிந்து தங்கள் ஒற்றுமையோடு வந்து அந்த வருகை பவனியிலும் காணிக்கை பவனியிலும் எல்லாம் கலந்து கொண்டது மிகவும் பாராட்டுக்குரிய விதத்திலே அமைந்திருந்தது. மேலும் உங்களுடைய வருகை பவனியில் அன்பு விருந்துக்கான காய்கறிகளை கொண்டு வந்தீர்கள், காணிக்கை பவனியில் மீண்டும் காய்கறிகளை கொண்டு வந்தீர்கள். மிக அருமையாக சிறப்பித்த உங்களுக்கு வாசகங்கள் முன்னுரைகள் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து அவற்றை சிறப்பித்து தயாரித்து ஒத்துழைத்த உங்களுடைய அன்புக்கு அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராட்டுக்கள். இன்று திருப்பலி முடிந்து இரவு உணவு வழங்கப்படுகின்றது. அதை அன்பளிப்பாக வழங்குகின்றவர்கள் திரு ரமேஷ் சுஜி குடும்பத்தார் பெரிய விளை, திரு லதீஷ் ஜின்சிமோல் குடும்பத்தார் 7ஆம் அன்பியம். அந்த 2 குடும்பங்களுக்கும் அருமையான சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பலி தொடங்கின நேரத்திலிருந்தே அப்பப்ப மட்டனுடைய வாசனை வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லாரும் ஆவலாக இருக்கின்றோம். நல்ல ஒரு சிற்றுண்டியை இந்த குடும்பத்தார் நமக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற தூய ஜான் போஸ்கோ வழியாக நாம் ஜெபிப்போம். அந்த இரவு உணவு வழங்குகின்ற குடும்பங்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அனைவர் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கிறோம். நாளை பகிர்வில் பலமாகும் யூபிலி என்ற மைய சிந்தனையில் 6 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து புகழ் மாலை, 6:45 திருப்பலி வழிபாடு. சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய தாய் பங்கு, அம்சி, சகோதர கிளை பங்கு, ஊற்றுக்குழி இறை மக்கள். நாளை திருப்பலி முடிந்து சங்கமிழா கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இரவு உணவு வழங்கப்படுகின்றது. நாளை தினத்துக்கான இரவு உணவுக்கு 100 கிலோ அரிசி அன்பளிப்பாக வழங்கிய திரு ராஜு பாத்திமா நகர் அவர்களையும் நன்றியோடு நினைக்கின்றோம். நேற்று நடைபெற்ற அன்பிய ஒருங்கிணைய ஆண்டு விழாவில் 8 அன்பியங்களும் கலந்து கொண்டது பாராட்டுக்குரிய ஒரு செயல். அனைத்து அன்பியங்களும் நல்ல தயாரிப்போடு நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டினீர்கள். அதை ஒருங்கிணைத்த அன்பிய ஒருங்கிணை நிர்வாகிகளுக்கும் ஒத்துழைத்த அனைத்து அன்பியங்கள் நிர்வாகிகளுக்கும் அன்பிய இறை மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். அன்பானவர்களே, அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதுமே பாத்திமா நகர் இறை சமூகத்திலே கலந்து கொள்வது என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது வளர்ச்சியை பார்க்க முடிகின்றது. நான் பாராட்டுகின்றேன். அதைவிட பிரமாதம் என்னவென்றால் வரக்கூடிய பங்கு தந்தையர்கள் எல்லாருமே உங்களுக்கு லக்கி ப்ரைஸ் மாதிரி நல்ல நல்ல பங்கு தந்தையர்கள் கடவுள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள், நல்ல திறமையானவர்கள். ஆகவே நீங்களும் பங்கு தந்தையர்களோடு இணைந்து செயல்படுகின்றீர்கள். அதுவும் சிறப்புமிக்க ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து பங்கு தந்தையோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது நல்ல வளர்ச்சியை காண முடியும். ஆகவே ஒரு முறை கூட உங்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித ஜான் போஸ்கோவின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று மாறுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு 100 கிலோ அரிசி நன்கொடையாக தந்தவர்கள் திரு கே லாரன்ஸ் பலசரக்கு வியாபாரம் கீழ்குளம் ஜங்ஷன் அவர்கள். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பங்கின் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழாவுக்கான வரிகள், நன்கொடைகள், அன்பு விருந்துக்கான நன்கொடைகள் ஆகியவற்றை கொடுத்து முடிக்காதவர்கள் விழா சிறப்பு அமைய கொடுத்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு விருந்துக்கான நன்கொடை கொடுக்காத இல்லங்களை பங்கு அருள்பணி பேரவையினர்கள் நாடி வருவார்கள். உங்களுடைய தாராள உள்ளத்தை அன்போடு வெளிப்படுத்தி அதற்கான நன்கொடைகளை கொடுத்து உதவுமாறும் உங்களை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நிலவை போல் அழகுடையவனாய், கதிரவனை போல் ஒளியுடையவனாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ.